2015 ஒரு கிராம் தங்கத்தோட விலை 2400 தான். ஆனா 2025 ஒரு கிராம் தங்கத்தோட விலை 12,000க்கும் மேல இருக்கு. இப்படி 10 வருஷத்துல தங்கத்தோட விலை ராக்கெட் மாதிரி ஏறினதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இல்ல, பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சைனாவோட கோல்டு ஸ்ட்ராட்டஜி. சைனா கடந்த 2 வருஷமா அமெரிக்கன் பாண்ட்ஸ் சேல் பண்ணி கோல்ட வாங்குறாங்க. அமெரிக்கன் டாலர்ல இருந்து தங்கத்துக்கு மாறுறாங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 80,000 டன் கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. இதனால கோல்டுக்கான டிமாண்ட் அதிகமாகுது. இப்படி சைனா பண்றதுனால அமெரிக்கன் டாலரோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2020 இருந்து படிப்படியா டாலரோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. இரண்டாவது காரணம் மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குறது. பல நாடுகள்ல இருக்க வங்கிகள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான நிதியா நினைக்கிறாங்க. அதனால தங்கம் சர்வதேச தேவையா இருக்கு. மூன்றாவது காரணம் சுரங்க உற்பத்தியோட குறைவு. தங்கம் இயற்கையாவே ரொம்ப குறைவா கிடைக்குது. இதோட சப்ளை கம்மியா இருக்கிறதுனால தங்கத்தோட விலை அதிகமாகுது. நான்காவது காரணம் உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் வார்னு அரசியல் பதற்றம் காரணமா இருக்கு. ஐந்தாவது காரணம் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். உலகத்துல இருக்க எல்லா பொருட்களோட விலையும் உயர்றதுனால தங்கத்தை ஒரு பாதுகாப்பான சொத்துன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆறாவது காரணம் பங்கு சந்தை வீழ்ச்சி, கிரிப்டோ குழப்பத்தினால பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்க தொடங்கிட்டாங்க. ஏழாவது காரணம் டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ மொபைல் மூலமா தங்கத்துல முதலீடு செய்யலாம். இதுவும் தங்கத்தோட தேவையை உயர்த்துது.